Flipkart Big Billion Day Sale, Amazon-ஓட Great Indian Day Sale எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குங்க. ஸோ நானும் வீடியோ பண்ணியிருக்கேன் பெஸ்ட் ஆஃபர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி. ஸோ தனித்தனியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஷார்ட்ஸ் பண்ணேன், ஒரு டிவிக்காக ஒரு சவுண்ட் பார்க்காக. வேறு என்ன வீடியோ தேவைப்படுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் நாம் பெஸ்ட் டேப் ஆஃபர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இங்கே 10,000 ஆரம்பித்து 50,000 வரைக்கும் இருக்கிற பெஸ்ட் டேப்ஸ் லிஸ்ட்டை வரிசையாக சொல்ல போகிறேன், என்னென்ன ப்ரைஸில் இருக்குன்ற டீட்டெயில் வரைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டேப் தேவைப்படுதோ பை பண்ணிக்கோங்க, லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். 10,000 கீழே ஏதாவது டேப் எடுக்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தீங்கன்னா மார்க்கெட்டில் 1-2 டேப் தான் 10,000 கீழே இருக்குது, வேறு வழியே இல்லை, அதை மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ணி ஆகணும். இல்லை 10,000 15,000 உள்ள அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சில டேப் இருக்குங்க. இதில் ஃபஸ்ட்டு வரது சாம்சங்கோட சாம்சங் டேப் A9 10,000 ப்ரைஸில் கிடைக்குது. இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சின்ன டிஸ்பிளே தான், 8.7 inches டிஸ்பிளே, 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட இருக்குது. மீடியாடெக்கோட ஹீலியோ G99 ப்ராசரோட 5100 mAh பேட்டரி, 15 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. ஒன்று சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக சாம்சங் நான் மட்டும் இதை எடுத்துக்கோங்க, இல்லைனா இதை பை பண்ணாதீங்க, வேறு ஆப்ஷன் இருக்கு. ரெண்டாவது OnePlus-ஓட பேட் லைட் அப்படின்ற மாடல் ரெகுலர் பிரைஸ் 15,000, இப்போ 12,000 அப்படின்ற பிரைஸ்க்கு பார்க்க முடியுது. இதுலேயும் 11 inch டிஸ்பிளே தான். இதில் G100 அப்படின்ற ப்ராசரோட 9340 mAh பேட்டரியோட இருக்குது. ஸோ ஒரு பெரிய பேட்டரி லைஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை எடுக்கலாம். ஆனால் வந்து கேமிங்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம், ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் புஷ் பண்ணுறக்கூடிய ஒரு டேபாக இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸில் அதான் எதிர்பார்க்க முடியும். அடுத்து ரெட்மியோட பேட் SC லான்ச் ஆகும்போது 15,000 மேலே, இப்போ அவங்களால 10,499 வாங்க முடியுது. 11 inch டிஸ்பிளே, 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட, குவாட் ஸ்பீக்கர்ஸோட, ஸ்னாப்ட்ராகனோட 680 அப்படின்ற ப்ராசரோட 8000 mAh பேட்டரியோட அவைலபிளாக இருக்குது. இங்கே நீங்கள் வந்து மெயினாக மூவிஸ் பார்க்குறது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு டேப் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை எடுக்கலாம், தரமான டேபா இருக்கும். இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுல நீங்க பெஸ்ட் எதை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை தான் சொல்லுவேன். ரெட்மியோட ரெட்மி பேட் 2 அப்படின்ற மாடல் 15,000 இருந்தது, இப்ப 12,000 வாங்க முடியும். இந்த 12,000 நமக்கு 11.2 inchஸ்க்கான 2K ரெசல்யூஷன் உள்ள டிஸ்பிளே தராங்க, 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட. இந்த டிஸ்பிளே ரொம்பவே நல்லா இருக்கும். இது தவிர மீடியாடெக்கோட ஹீலியோ G99 ப்ராசர் இருக்கு, 8360 mAh பேட்டரி, 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட, டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய குவாட் ஸ்பீக்கர் செட்டப்போட அவைலபிளா இருக்கு. ஸோ ஒரு நல்ல மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த டேபை வாங்கலாம். கேமிங் மட்டும் இந்த டேப் செட் ஆகாது. இந்த லிஸ்ட்ல இருக்கிறதே பெஸ்ட் இதுதான். அடுத்து 15,000 20,000 பட்ஜெட். ஸோ இந்த 20,000 பட்ஜெட் போயிட்டீங்கன்னு வைங்கன்னா இருக்கிறதே பெஸ்டான டேப் எல்லாமே இதுக்குள்ள தான் கிடக்குது. அதுக்கு மேல போனீங்கன்னா கேமிங்கே பிளே பண்றோம் அப்படிங்கிற மாதிரி டேப் இருக்கும். இந்த பிரைஸ்ல ஃபர்ஸ்ட் வருது சாம்சங்கோட சாம்சங் டேப் S9 FE லான்ச் ஆகும்போது 30,000, இப்ப கரெக்டா 20,000 அப்படின்ற பிரைஸ்க்கு ஆஃபர் காரணமா சேல் கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து நிறையவே பிரீமியம் ஃபீச்சர்ஸ் இருக்கு, அலுமினியம் பில்ட் இருக்கு, S Pen சப்போர்ட் தராங்க, அதே மாதிரி உங்களுக்கு IP ரேட்டிங் கொடுத்துறாங்க, 10.9 inchஸ்க்கான 90 Hz 1.5K ரெசல்யூஷனோட டிஸ்பிளே இருக்கு, 8000 mAh பேட்டரி, 45 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. சாம்சங்னா இதை கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் எப்படி 20,000 இதை கொடுக்குறாங்க? ஒன்றும் இல்லை, ப்ராசரை கம்மி பண்ணிட்டாங்க, ஒரு எக்ஸினோஸோட ப்ராசர் தான். ஸோ பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்காம சாம்சங்கோட பிராண்ட் நேம்காகவும் அவங்க கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ்க்காகவும் குறிப்பாக அந்த 1UI-க்காகவும் இந்த டேப் எடுக்கலாம். ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை கொஞ்சம் கேமிங்கும் ப்ளே பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ரெட்மியோட பேட் ப்ரோவை ட்ரை பண்ணலாம். இது லான்ச் ஆகும்போது 20,000 மேல, இப்ப 20,000 பிரைஸ்ல கிடைக்குது. இதை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும், இதே பேட் தான் அப்படியே போக்கோ பேட் அப்படின்ற நேம்ல வந்திருக்கு. அது உங்களுக்கு 17,500 பிரைஸ்லேயே கிடைக்கும். ஸோ வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா போக்கோ பேடை ட்ரை பண்ணீங்க, இன்னும் 2,500 கம்மியாக கிடைக்குது. இதுல உங்களுக்கு LCD 12 inches டிஸ்பிளே, 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கிடைக்குது, 2K ரெசல்யூஷன் உள்ள டிஸ்பிளே, ஸ்னாப்ட்ராகனோட 7 Gen 2 ப்ராசர், குவாட் ஸ்பீக்கர்ஸ், 10,000 mAh பேட்டரியோட அவைலபிளா இருக்கு. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ்க்கு ஒர்த் அப்படின்ற அளவுக்கு டேபா இருக்கும். இதை விட பெட்டரா ஒரு டேப் சொல்லவா, நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த டேப் யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க, கொஞ்சம் பழசாயிருச்சு அப்படின்றனால போன வருஷம் லான்ச் ஆன டேப் Xiaomiயோட பேட் 6. இப்போ இதனோட பிரைஸ் என்னன்னு தெரியுமா? இதனோட பிரைஸ் லான்ச் ஆகும்போது 27,000, இப்போ உங்களால 16,000 வாங்க முடியும். ஏற்கனவே வந்து Flipkartோட கூப்பன் பத்திலாம் வீடியோ போட்டிருந்தேன். ஒரு கூப்பன் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க 99 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தீங்க, அதுல ஒரு 1000 டிஸ்கவுண்ட் ஆயிரும். இது போக கார்டு டிஸ்கவுண்ட் இருக்கு. மொத்தமா உங்களால 16,000 இந்த டேபை வாங்க முடியும். ஸ்பெக்ஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு 11 inches 2K ரெசல்யூஷனோட டிஸ்பிளே இருக்கு, 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட, ஸ்னாப்ட்ராகன் 870 ப்ராசர் கொடுத்திருக்காங்க, 8000 mAh பேட்டரி, 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட, டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ற 4 குவாட் ஸ்பீக்கர்ஸோட கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா நான் யூஸ் பண்ணதை வச்சு சொல்லுவேன், 16,000 இந்த டேப் கிடைச்சுன்னா டக்குன்னு வாங்கிட்டு போயிருங்க, கண்ணை மூட்டு வாங்கிங்க அப்படின்னு சொல்லுவேன். எந்த இடத்துலையும் நான் இது வரைக்கும் அதை குறையா பார்த்தது இல்லை. சரிங்களா? ஓவராலா ஒரு பெஸ்ட் டேப், கேமிங்கா இருக்கட்டும், ப்ரொடக்டிவிட்டிக்கா இருக்கட்டும், உங்களுக்கு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இருக்கட்டும், தாறுமாறான டேபா இருக்கும். ஒரு வருஷம் பழசு, ஸோ அது பிரச்சனை இல்லை அப்படின்னு வச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க. இல்லை 20,000 மேலே போகிறேன் 25,000 அப்படின்னா சாம்சங்கோட S9 FE Plus வருது. இது லான்ச் ஆகும்போது 35,000 இருந்தது, இப்போ 25,000 கொண்டு வராங்க. இதில் இன்னமும் பெரிய 12.4 inchஸ்க்கான 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே, 10,900 mAh பேட்டரி,
15 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். எஸ் பென்லாம் உங்களுக்கு பாக்ஸ்லேயே வந்துருங்க. ஸோ இதனோட பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட சாம்சங்கில் கொடுத்துருக்க நல்ல ஃபீச்சர்ஸ், அது போக அந்த எஸ் பென் தான். நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட ப்ராசர். ஸோ 25,000 ரூபாய்க்கு இந்த ப்ராசர் தான் கிடைக்குமா அப்படின்ற அளவுக்கான ப்ராசர். ஸோ பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்காம ஒரு சாம்சங் டேப் நிறைய மல்டிமீடியா யூசேஜ்க்காகவும் உங்களோட தேவைக்கு எஸ் பென் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த டேபை கன்சிடர் பண்ணலாம். அடுத்து Xiaomi Pad 7. ஸோ இதுவும் தாறுமாறான டேப் தான். Xiaomi Pad 6க்கு அப்கிரேடாக வந்த மாடல். இது வந்து 28,000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு. இப்போ உங்களால் 21,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல Flipkart, Amazon ரெண்டுலையுமே வாங்க முடியும். ஸோ ரெண்டுலையும் கொஞ்சம் பிரைஸ் வேரியேஷன் இருக்கும், பார்த்து வாங்கிக்கோங்க. இது ஒரு 11.2 இன்ச் 3.2K ரெசல்யூஷன் உள்ள 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே, ஸ்னாப்டிராகனோட 7+ Gen 3 ப்ராசரோட 8550 mAh பேட்டரியோட அவைலபிளா இருக்கு. ஸோ ஓவராலா ஒரு பெஸ்ட் டேபா இருக்கும். இல்ல அப்படின்னா சமீபமா மோட்டோலேருந்து லான்ச் பண்ண Moto Tab 60 Pro நீங்க கன்சிடர் பண்ணலாம். 21,000 ரூபாய் பிரைஸ்லேயே உங்களுக்கு கிடைச்சிருது. இதனோட ஹைலைட் MediaTek Dimensity 8300 ப்ராசர். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். டிஸ்பிளே சைஸ் கொஞ்சம் பெருசு, 12.7 inches. ஸோ பெரிய டிஸ்பிளே கிடைக்குது. 10,200 mAh பேட்டரி, 45 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இதுலயும் குவாட் டால்பி ஸ்பீக்கர்ஸோட அவைலபிளா இருக்கு. ஸோ 21,000 ரூபாய் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் ரொம்ப நல்ல டீல் தான். ஏன்னா பெரிய டிஸ்பிளே, சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ், பெரிய பேட்டரி எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருது. இல்ல 20,000 30,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல்றது OnePlus ஓட OnePlus Pad 2. காரணம் இதுல கொடுத்திருக்க ஸ்பெக்ஸ் Snapdragon 8 Gen 3 ப்ராசரோட வந்தது. ஒரு ப்ராப்பர் ஃபிளாக்ஷிப் ப்ராசர் இது. ஸோ அதனால பர்ஃபார்மன்ஸும் ஃபிளாக்ஷிப் கிரேட்ல இருக்கும். டிஸ்பிளேயும் உங்களுக்கு 12.1 இன்ச்சஸ்க்கான 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே இருக்கு. 6 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 9510 mAh பேட்டரியோட. ஸோ ஓவராலா இந்த பிரைஸ்ல, அதாவது இது லான்ச் ஆன பிரைஸ் 40,000 ரூபாய். இப்போ உங்களால 30,000 ரூபாய்க்குள்ள வாங்க முடியும். ஸோ இந்த பிரைஸ்க்கு தரமான டீல். இதே பிரைஸ்ல ஐபேடோட 11 Genனும் அவைலபிளா இருக்கு. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29,000 ரூபாய் பிரைஸ்ல வாங்க முடியும். இதுவும் 11 இன்ச்சஸ் டிஸ்பிளேயோட ஆப்பிளோட A16 பயோனிக் சிப்செட்டோட அவைலபிளா இருக்கு. ஸோ இங்க ஆப்பிளை பத்தி பேச ஒண்ணுமே இல்லை. அவங்க வந்து அந்த டேபோட எக்ஸ்பீரியன்ஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிருவாங்க. கண்டிப்பா டேப் அப்படின்னாலே ஐபேட் தாண்டா அப்படின்ற அளவுக்கு பேர் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ இங்க டேப் எடுத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும். ஆனால் ஐபேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு லேப்டாப் மாதிரியான சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ பார்த்து பை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல 30,000 ரூபாய்க்கு மேல போறீங்க அப்படின்னா என்னோட சஜஷன் ஆப்பிளோட ஐபேட் மாடல்ஸ் ஏதாவது பார்த்துக்கோங்க அப்படின்றதான். இல்ல எனக்கு வந்து ஆண்ட்ராய்டு தான் பெட்டரா இருக்கும் அப்படின்னு வச்சீங்கன்னா சாம்சங்கோட Tab S9 30,000 ரூபாய்க்கு மேல அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி OnePlusோட OnePlus Pad 3 இந்த ரெண்டுமே வந்து 30,000 ரூபாய்க்கு மேல இருக்க பிரைஸ்ல உங்களுக்கு கிடைக்குது. லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஸோ பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாடலை பை பண்ணிக்கோங்க. நான் சொன்னதுல எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Poco Pad, Xiaomi Pad 6, Xiaomi Pad 7, அது போக மோட்டோலேருந்து லான்ச் பண்ணியிருக்க மோட்டோவோட Tab 60 Pro. இது எல்லாமே ஏன்னா இது எல்லாமே கொடுக்குற காசு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியா இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.